பையனை விட பொண்ணு கிட்டத்தட்ட 5 இன்ச் ஹைட். 5 இன்ச் ஹைட்டு. ஒரே ஸ்ட்ரீட்ல சின்ன வயசுலேருந்து பார்த்து பார்த்து வளர்ந்தவங்க அவங்க. ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது பையன் வந்து பெருசா ஏர்னிங் போல. ஓகே. பையனுக்கு அப்பா கிடையாது. அம்மா மட்டும் தான். கூட பிறந்த அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி அந்த மாதிரி இருக்காங்க. பையன் வந்து ஊர் சைடு ஆக்சுவலி. இப்போ எல்லாம் ஒர்க்காக சென்னை வந்து செட்டில் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க. சென்னையில் அவங்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஃப்ளோர் வீடு ஆக்சுவலி. 3 பசங்க இருக்காங்க. அதனால கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து அவங்க அம்மா இருந்துப்பாங்க. அம்மா வித்து ஒரு கல்யாணம் ஆகாத பையன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இந்த பையன், செகண்ட் ஃப்ளோரில் இன்னொரு பையன் அவங்க அண்ணன். இந்த மாதிரி சென்னையில் அவங்களுக்கு ஒரு வீடு இருந்துச்சு. அதாவது இவங்க வீடும் அவங்க வீடும் ஒரு 2 வீடு தள்ளி தள்ளி. இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு தெரியல என்ன இம்ப்ரெஸ் ஆச்சு, என்ன ஆச்சு என்னன்னு தெரியல. ஃபைனலாக பொண்ணு போய் அவங்க வீட்டில் பேசுகிறாங்க. இந்த மாதிரி எனக்கு அவர் பிடிச்சிருக்குன்னு. பேரண்ட்ஸ்க்கு செம்ம ஷாக்கு. எதுலையுமே ஒத்து போல. உனக்கு அப்புறம் என்ன பிடிச்சிருக்கு உனக்கு? பேஸாக ஒரு விஷயம் சொசைட்டியை வச்ச நார்ம்ஸ் ஹைட்டு, அதுவும் ஒத்து போல. ஓகே ஃபைன், அது வந்து உன் மனசு, நீ வாழ போகிற என்ன வந்தாலும் ஓகே. பெருசாக படிக்கல, பெருசாக ஏர்னிங் கிடையாது, எதுவுமே கிடையாது. என்ன நீ எதை நம்பி நீ ஒத்துக்க போகிறேன்னொடனே அந்த பொண்ணு இங்கே சொன்ன விஷயம், அதெல்லாம் அவர் என்ன நல்லா பார்த்துப்பாரு. இவ்வளோ வருஷமாக சின்ன வயசுலேருந்து அந்த பர்சனை நான் பார்த்துட்ருக்கேன். நான் தான் ஏர்ன் பண்ணுறேன்ல, நான் தான் நல்லா சம்பாதிக்கிறேன்ல, அவரை நான் மாற்றிப்பேன், நான் திருத்திப்பேன் அப்படின்றது அந்த பொண்ணோட விஷயமா இருந்தது. தென் ஃபைனலி பேரண்ட்ஸ் வேறு என்ன பண்ண முடியும்? பேரண்ட்ஸ் வந்து ஒத்துக்கவே இல்லை.